ஹலோ, குட் மார்னிங். என்ன நீங்கள் இவ்வளவு கால் பண்ணிட்டீங்க? நீ எடுக்கல, அதான் நான் எடுத்தேன். எடுக்க வேணா இருந்தா அதுக்குள்ள நீங்களே எடுத்துட்டீங்க. சரி, ஓகே. இன்னைக்கு என்ன உனக்கு தெரியுமா? ஓமே, இன்னைக்கு ப்ராமிஸ் டே, நான் அப்படி மறப்பேன். ஐயோ, வாயப்பாரு. சரி, எப்படியும் யோசிச்சு வச்சிருப்ப. கேளு கேளு. அதுவா? என்னண்டா நானே உங்களை விட்டு போறேன்னு சொன்னாலும் நீங்க என்ன விட்டு போகவே இல்லை. அந்த ப்ராமிஸ் தான் எனக்கு. கண்டிப்பா போக மாட்டேன், ஓகேவா? சரி சரி, அப்புறம் நீங்க என்ன போக போறீங்க? யார் என்ன சொன்னாலும் பிரெயின் வாஷ் பண்ணாலும் நான் தான் ஒரு ஸ்ட்ராங்கா இருப்பியா? அதுக்கு என்ன, நீங்க தானே இந்த உலகம். உங்களை யாரும் கண்டிப்பாக விட்டு இருக்க மாட்டேன். அப்போ ஓகே, நல்லா இருக்கு. குலு குலு வெண்பனி போற ஹலோ, யார் கேட்குறது? நான் தான் கலைக்கிறேன். ஓ, சொல்லுங்க. இல்லை, ஃபோன் எடுக்க கோல்க பண்ணி கொண்டு இருக்கிறேன். உனக்கு என்ன பிரச்சனை? கொஞ்ச நாளாக இப்படி தான் பண்ணி கொண்டு இருக்கிறேன். அது அது வந்து என்னடி வந்து போயிட்டேன்டு கதையை முழுங்க அங்கே ஒழுங்கா சொல்லுவா. என்ன பிரச்சனை உனக்கு? நமக்குள்ள இது சரி வராது போல. இல்லை, எனக்கு விளங்கில. நமக்குள்ள இந்த லவ் சரி வராது போல. இல்லை, நான் ஏதாவது தப்பு பண்ணானா? ஒழுங்கா தானே கற்றுடுங்க உள்ள காலம். ஏன்டி இப்படி எல்லாம் கலைக்கிறேன்? நீங்க பிரச்சனை எல்லாம் இல்ல, அப்போ உங்க அப்பா தான். அப்பாவுக்கு துரோகம் பண்ற மாதிரி இருக்கு. அதால எனக்கு லவ் பண்ணாங்க. அது உனக்கு ப்ரொப்போஸ் பண்ணிக்க தெரியலையா? 3 வருஷமா லவ் பண்ணி பிடிப்பு வந்து பிடிச்சி விட்ற. எனக்கு விளங்கில. உன் மைண்ட் நீ என்னதான் நினைச்சிட்டு இருக்கிற? அப்போ இருக்கிற மைண்ட் செட்டில் லவ் பண்ணா நல்லா தான் தோணுது. ஆனால் இப்போ ஏண்டா லவ் பண்ண வந்திருக்கு எனக்கு. அம்மாடியோ, என்னடி நீ இப்படி எல்லாம் கதைக்கிற? லவ் பண்ணு வந்துட்டாலும் இப்போ ஒரே மைண்ட் செட் இருக்கணும் மாதிரியாப்பா. ஏதோ உண்ட அப்பாவுக்கு துரோகம் பண்ணுற மாதிரி இருக்கா? அப்போ என்ன இல்லாமல் எனக்கு நீ துரோகம் பண்ணுறேன் இல்லையா? அது எனக்கு தெரியல. ஆனால் ஒன்றும் தெரியாண்டு கிடையாப்பா. சரி, இப்போ கடைசி நீ என்னதான் முடிவு சொல்ல வர? அப்பா கஷ்டப்படுறதே என்னால் பார்க்கலாது. இனி நீங்கள் நானும் கதைக்க வேண்டாம். சும்மா எனக்கு கால் பண்ணி டிஸ்டர்ப் பண்ண வேணாம். நீங்கள் உங்களோட வெளியே பாருங்க, நான் இந்த வெளியே பார்க்குறேன். ரொம்ப நல்லது. ஃபோனை வச்சுட்டு போ. டேய், என்னடா ப்ராப்ளம்? தங்கச்சி என்னவாம்? அட, அவன் அப்பாவுக்கு ஏதோ துரோகமா பண்ணுறாவான். ஸோ லவ் பிரேக்கப் பண்ணிட்டான்னு சொல்லிட்டாட்டா. டேய், என்னடா சொல்ற? நம்ம என்ன கழிச்சு பார்க்கவா? இல்லை மச்சி, அவள் ஆல்ரெடி பிளான் பண்ணி தான் வந்து கதைக்கிறாள். தெளிவாக அவரை கதைக்கிறாள். ஃப்ரீயாக விடு. அப்போ இவ்வளோ நாள் நீ போட்டு எஃபர்ட்ஸ் எல்லாம் அதெல்லாம் விடு, ஒன்றும் செய்யலாது. ஆனால் ஒன்று மட்டும் லேர்ன் பண்ணிட்டேன். இந்த எஃபோர்ட் போடுறதெல்லாம் இம்பார்ட்டன்ட் இல்லை, அதுக்கான பர்சன் கரெக்டாக இருக்கணும். இப்போ ஸ்ட்ராங் இல்லை, நான் என்ன தான் எஃபோர்ட் போட்டாலும் சிம்பிளி வேஸ்ட் தான் மச்சான். ஒன்றும் பண்ணிடாது. சரி வரா, நாங்கள் இருக்கோம் தானே, எல்லாம் நல்லதுக்கு தான். இப்படியே சொல்லுங்கடா. சரி வா, அம்மா தேங்காய் வச்சுட்டு வா, மறந்துட்டேன். வா வா.